أعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறைகளில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வ خلق الزوجين الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைப்பவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், உயர்ந்த மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித மஸ்ஜிதிலே நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குதுபா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானுக்கு சோதனையான ஒரு காலம், ஈமானுக்கு சோதனையான ஒரு காலம். திருமிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் காபிது அலா தீனி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். இந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, ஒரு முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பது நெருப்பு தணலை உள்ளங்கையில் வைத்திருப்பதை விட பயங்கரமான ஒரு காலம். பாதிரு பில் அமாலி ஃபித்தனன் ககிதஇல் லைலில் முத்ரிம். முஸ்லிமில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இந்த காலத்தில் வரும் என்றால், எப்படி இரவுடைய இருட்டு படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ அதே போல ஈமானுக்கு சோதனைகள் இந்த காலத்தில் வந்து கொண்டே இருக்கும். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا. சொன்னார்கள், காலையில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், காலையில் முஃமின்களாக இருப்பார்கள், மாலையில் காஃபிர்களாக மாறி விடுவார்கள். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, அற்ப உலகத்துக்காக அழிந்து போகக்கூடிய துனியாவுக்காக இஸ்லாத்தையே விற்கக்கூடிய சமூகம் உருவாகும். அண்மையில் ஒரு குடும்பம் வெறுமனே 10,000 பணத்துக்காக இஸ்லாத்தை விற்றார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமிதியில் வருகிறது, யூஷிகுல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு பிரியர்கள் எப்படி சாப்பாட்டு தட்டின் பக்கம் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு விடுத்துக்கொண்டு அடித்து முட்டி கொண்டு வருவார்களோ அதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக இந்த காலத்தில் போட்டி போடுவார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌம
யௌமைதின் யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்பாமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்க தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள், நீங்க தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள். ஆனால் வலாக்கின்னகும் குஸாஉன் ககுஸாஇ ஸீல், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரும் சருகுகளைப் போல, வெள்ளத்தில் மிதந்து வரும் குப்பை கூலங்களைப் போல சக்தி இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் 2 நோய்கள் குடிகொண்டு விடும். முதலாவது நோய் ஹுப்பு துன்யா, துனியாவுடைய மோகம். உலகம் கிடைத்தால் மட்டும் போதும், துனியாவில் பாப்புலராக வாழ்ந்தால் மட்டும் போதும், பணம் மட்டும் இருந்தால் போதும், பதவி மட்டும் இருந்தால் போதும், லக்ஸரி வாழ்க்கை மாத்திரம் இருந்தால் போதும். இந்த நியத்து அதிகமானவர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது வகராஹியத்துல் மௌத், மௌத் என்றால் உங்களுக்கு பிடிக்காது, மௌத்தாக விருப்பம் இருக்காது, மௌத்தை வெறுப்பீர்கள், துனியாவை நேசிப்பீர்கள். இந்த 2 நோயும் எப்பொழுது முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்குள் குடிகொள்ளுமோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய பயத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். உங்களை அழிப்பதற்காக அவர்கள் போட்டி போட ஆரம்பிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுருசுல் இஸ்லாம் கமா யதுருசு வஷ்யு ஸௌபி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜாவில் வருகிறது, எப்படி எங்கட உடுப்பு பலசாக உடுப்புல இருந்து சாயம் போக ஆரம்பிக்குமோ, அதே போல இஸ்லாமும் முஸ்லிம்கள்ட்ட இருந்து சாயம் மாறி போக ஆரம்பிக்கும். இஸ்லாம் மங்கும், மறையும். ஹத்தா லா யுதுரா, எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள், தொழுகையை பற்றி தெரியாத முஸ்லிம்கள், நோன்பை பற்றி தெரியாத முஸ்லிம்கள், ஹஜ்ஜை பற்றி தெரியாத முஸ்லிம்கள், சதகாவை ஜகாத்தை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாமிஉ திர்மிதியில் வருகிறது, பதஅல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வஹியை, குர்ஆனை, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய அந்த கட்டத்தில் சகோதரர்களே, இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்கவில்லை. 4 பேர் தான் கணக்கெடுத்தது. யார் கணக்கெடுத்த? பொம்பளை ஒன்று கணக்கெடுத்தாங்க. யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு ஆம்பளை கணக்கெடுத்தார். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சின்ன புள்ள கணக்கெடுத்திச்சு. யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு அடிமை கணக்கெடுத்தது. யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால்தானே இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. பின்னால் தான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. பத்ரில் 313ஆக மாறியது, உஹதில் 1000ஆக மாறியது, ஹுதைபியால 1500ஆக மாறியது, மக்கா வெற்றியில ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 10,000ஆக மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அரஃபா மைதானத்தில் நிற்கிறார்கள். 4 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் 1,24,000 சஹாபாக்களை கண்ணுக்கு முன்னால் கண்டுவிட்டு மௌத்தாகினார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி இந்த இஸ்லாம் யாரும் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ, ஒரு காலம் வரும், அதே நிலைமை இந்த இஸ்லாத்துக்கு வரும். முஸ்லிம்கள் வாழ்வார்கள், முஸ்லிம்கள் இருப்பார்கள், கலிமா சொன்னவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. மார்க்கத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை கணக்கெடுக்க மாட்டார்கள், ரசூலை கணக்கெடுக்க மாட்டார்கள். இப்படியான முஸ்லிம்களால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவியும் இறங்காது. எவ்வளவு சோதனையான காலம், எவ்வளவு பயங்கரமான காலம். இந்த காலத்தில் சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதூபா லில் குரபா, குரபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், குரபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டும். யார் குரபா? குரபா என்றால் யார்? அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், யாரெல்லாம் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்தார்களோ,
யாரெல்லாம் சுன்னத்துகளை நாசமாக்கினார்களோ அந்த சுன்னத்துகளை எல்லாம் யார் ஹயாத்தாக்குவார்களோ, அல்லாஹ் தான் முக்கியம், ரசூல் தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம் என்று இந்த உலகத்தில் யார் வாழ்வார்களோ இவர்கள் தான் குரபாக்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டாகட்டும். சகோதரர்களே, உரபாக்களாக நாம் வாழ வேண்டிய காலம் இது. கண்ணை மூடினால் எல்லாமே முடிந்துவிடும். சக்கராத்தை அடைந்தால் நம்முடைய கண்களுக்கு வேற வேற விடயங்கள் விளங்க ஆரம்பிக்கும். சக்கராத்தை அடைந்தால் அல்லாஹ் இந்த கண்ணுக்கு போட்டிருக்கும் ஸ்கிரீனை கலட்டி விடுவார். மலக்குல் மௌத் விளங்குவார், சொர்க்கம் விளங்கும், நரகம் விளங்கும். அந்த நேரத்தில் பணம் விளங்காது, அந்த நேரத்தில் வசதி விளங்காது, உலகத்தில் அனுபவித்த இன்பங்கள் எதுவுமே விளங்காது. உலகம் முடியக்கூடியது, அழியக்கூடியது. சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்குரிய மக்கள், ஆகிரத்தை பயப்பட வேண்டிய மக்கள். இந்த காலம் ஒரு கட்டம் ஈமானுக்கு சோதனை, அடுத்த கட்டம் உலகத்தில் வாழும் போது பூகோள ரீதியான பிரச்சினை. எங்க பார்த்தாலும் இயற்கை அழிவு, காடு பத்துறது, எங்க பார்த்தாலும் பூகம்பம், எங்க பார்த்தாலும் சுனாமி, நிலநடுக்கம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவிப்புகள் இதெல்லாம். நேஷனல் எர்த்குவேக் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2014 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரைக்கும் உலகத்தில் பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 50க்கு மேற்பட்ட பூகம்பங்கள், ஒரு வருடத்துக்கு 2000க்கு மேற்பட்ட பூகம்பங்கள். இந்த 2025 ஆண்டு ஆரம்பித்து இன்னும் 4 மாதம் தான் முடிந்திருக்கிறது. இதுக்குள் மாத்திரம் 2000க்கு மேற்பட்ட பூகம்பங்கள் தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன் சகோதரர்களே, கண்ணால் பார்த்தோமா இல்லையா? மியன்மார் நடுங்கியது, தாய்லாந்து நடுங்கியது, 2 வருஷத்துக்கு முன்னால துருக்கி நடுங்கியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தார். வந்து சொன்னார், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா உம்முல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாயே, ஆயிஷா அம்மாவே, ஹத்திஸீனி அனிஸ் ஸல்ஸலா, பூகம்பங்கள் ஏன் ஏற்படுது, இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அனஸ், உலகத்தில் 3 பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் உலகத்தில் அதிகமாக பூகம்பங்களை ஏற்படுத்துவான். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? விபச்சாரம் பரவலாக மாறும். விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மோசமான கெட்ட பாவம். தொத்து நோய்கள், மோசமான எய்ட்ஸ் நோய்கள், சமூகத்தில் நோய் பரவல்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால் பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் அது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால நான் இதெல்லாம் டீப்பா பேச விரும்பல. சமூகத்தையே நாசமாக்கி போற்றும் சகோதரர்களே. லேசான பாவம் இல்லை இது. இதுக்குத்தான் ஷரியத்து சொல்லுது, மஹ்ரத்தை பேணுங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிங்க. உங்களுக்கு யாரை பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு அனுமதி இருக்குதோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க. இது ரோட்டால போறவருடைய தொடர்பு தான், வீட்டுக்கு வாரவருடைய தொடர்பு தான், கணவன் கூட்டாளிமார், மனைவிக்கும் கூட்டாளிமார் தான். கேட்டா சொல்றது, நாங்க கல்பு சுத்தமாம், இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா, நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம், நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி பழகுகிறோம். உலகத்தில் உங்களை விட கல்பு சுத்தமானாக்கள் தான் சஹாபாக்கள். உலகத்தில் எங்கட பொம்புளைகளை விட கல்பு சுத்தமானாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ஏதாவது அவசியமா, ஏதாவது இக்கட்டான நிலைமையா, தேவையா, ஏதாவது கேட்கணுமா, திரைக்கு பின்னால் இருந்துதான் உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி.
இங்க யாரும் சஹாபாக்களை விட பரிசுத்தமான ஆட்களும் இல்லை, இங்க யாரும் சஹாபாக்கள் பெண்மணிகளை விட பரிசுத்தமான பெண்களும் இல்லை. அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டான்டா அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணும். எப்ப நாங்க சட்டத்தை மீறி எங்கட மனோ இச்சை பிரகாரம் காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமையும். சகோதரர்களே, இன்னைக்கு பார்த்தா சில கார்குசாரிகள் சில விஷயங்கள் மிம்பர்கள்ல பேச முடியாத ஆக கேவலமான விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் விபச்சாரம் ஹலாலாக மாறும். இரண்டாவது காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இரண்டாவது காரணம் வஷரிபுல் ஹுமூர், போதை, மது, குடி போதை பரவலாக குடிக்க ஆரம்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தது சாராயம் என்று சொல்லக்கூடிய மது மாத்திரம்தான். மதீனாவில் நாங்கள் போய் கண்ணால பார்த்தோம். அந்த மது ஆறாக ஓடிய இடத்தை கூட்டிட்டு போய் காட்டினான். சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வருது நினைக்கிறேன், எல்லாருக்கும் நான் தான் அபூ தல்ஹாவுடைய வீட்டில் சாராயத்தை குடிப்பாட்டி கொண்டிருந்தேன். இவர் தான் சப்ளை பண்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சத்தம் தான் கேட்டது, மக்களே மக்களே, போதையை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், போதையை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், யாரும் இதுக்கு பின்னால் குடிக்காதீர்கள் சொன்னார்கள். மதீனாவுடைய தெருக்களில் எல்லாம் சாராயம் ஆறாக ஓட ஆரம்பித்தது. இன்னைக்கு காரணம் சொல்லுவாங்க, அது அந்த சாராயம், இது இந்த சாராயம். இன்னைக்கு புதிய புதிய பெயர்கள், புதிய புதிய மதுகள், சின்ன சின்ன பிள்ளைகள், வாலிப சமுதாயங்கள், வாலிபர்கள், எதிர்காலத்தில் வளர வேண்டியவர்கள், சமூகத்தை கட்டி ஆள வேண்டியவர்கள், இந்த உம்மத்தையே வழிநடத்தக்கூடியவர்கள், இவங்களையெல்லாம் கொண்டு போய் இதுக்குள்ள மாட்டி விட்டான். உம்மா பாப்பாவுடைய கண்ணீர், பெற்றவங்கட கண்ணீர் எல்லாம் கை காட்டினதுக்கு பின்னால வாரது. இவரை கொஞ்சம் திருத்தேலாதா, இவரை கொஞ்சம் மாத்தேலாதா, இவர் அல்லாஹ்வோட தொடர்பாக்கேலாதா? சகோதரர்களே, இதுக்கு தான் சொல்றது, உங்களோட பிள்ளைகள் உங்களோட அமானிதங்கள் பெக்கிறது, வளர்க்கிறது, அங்க அந்த கடையை கூட்டிட்டு போறது, இந்த கடையை கூட்டிட்டு போறது, அந்த மோலு கொண்டு போறது, வெளிநாட்டுக்கு ட்ரிப் கொண்டு போறது, இதெல்லாம் அல்ல கடமை. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ இல்லையோ, தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாஹ்வுட பயம், அல்லாஹ்வுட அச்சம், மார்க்க விளக்கம், மார்க்க சட்டம், குர்ஆன்ட விளக்கம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வளரும், கண்குளிர்ச்சியாக வளரும். சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு எந்த சமுதாயத்திலையும் இல்லாத அளவுக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இந்த போதை பரவ ஆரம்பித்து விட்டது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறவங்களே பாதுகாக்கணும், அல்லாஹ் இவங்களை மன்னிக்கணும். நம்முடைய வாலிபர்களுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு இதுல ஈடுபடுவாங்களோ, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில நரகவாதியுடைய புண்கள்ல இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலங்களையும் அல்லாஹ் குடிப்பாட்டாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்ட கடமைண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட கடமை. உலகத்துல நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் கியாமத்துடைய நாளையில குடி போதைக்கு அடிமையான ஆக்கள், குடி போதையை பரப்பினாக்கள், அது என்ன பேரா இருக்கலாம், மிம்பர்ல சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை அந்த பேரெல்லாம். சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது கடமை, நரகவாதியுடைய உடம்புல இருந்து வழியக்கூடிய புண்களுடைய தண்ணி அல்லாஹ் குடிப்பாட்டுவான். குடிக்கேலுமா சகோதரர்களே, குடிக்கேலுமா, குடிக்கேலுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பயங்கரமான விஷயம் இதெல்லாம். சமூகம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் மாறிவிட்டது. சொன்னாங்க மூணாவது பாவம் என்ன தெரியுமா? இசை ஹலாலாக மாற்றப்படும். மியூசிக் இன்றைக்கு யாராலையும் தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாவமாக இது மாறிவிட்டது. இன்றைக்கு மியூசிக் ஹலாலாக மாறுமோ, இந்த சமுதாயத்தில் பரவலாக மாறுமோ, இந்த சமுதாயத்தில் அதுக்குள் ஈடுபட ஆரம்பிப்பாங்களோ? சொன்னாங்க அனஸ்,
ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அனஸே, இந்த உம்மத்தில் அல்லாஹ் பூகம்பத்தை ஏற்படுத்துவான். இந்த 3 பாவங்களும் நடந்தால், சினிமா, மியூசிக். சினிமாவும் மியூசிக்கும் எப்படி என்றா அந்த கையும் விரலும் மாறி ரெண்டையும் பிரிக்க இயலாது. இன்னைக்கு நாங்க சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்த உலமாக்கள் இப்படித்தான் ஃபண்டமெண்டலிஸ்ட். இவங்க மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த காலத்துல ஜோலி பண்ணாம எந்த காலத்துல ஜோலி பண்ற, இந்த காலத்துல மியூசிக் கேட்காம எந்த காலத்துல மியூசிக் கேட்கிற, அதையும் கேட்காத, இதையும் கேட்காத, அதையும் பார்க்காத, இதையும் செய்யாத, எல்லாத்தையும் தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி வாழ்ற? நாங்க சொன்னாதான் அவங்களுக்கு மட்டமா விளங்கும். சினிமால ஒஸ்கார் விருது எடுத்த ஒரு லேடியே சொல்றா, சினிமா இஸ் a ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி. இது நான் சொல்ற வார்த்தை அல்ல, இது சினிமால ஒஸ்கார் எடுத்த பொம்பளை, ஒஸ்கார் விருது எடுத்த பொம்பளை சொல்றா, சினிமா இருக்குது உலகத்துல ஆக கேவலங்கட்ட கேடுகட்ட ஒரு ஏரியா தான் சினிமா. அவன் பொழுதுபோக்குக்கு செய்றார், அவன் உழைக்கிறதுக்கு செய்யறான், கோடி கோடியா சல்லி உழைக்கிறதுக்கு செய்யறான், அவன் மக்களை ஏமாத்துறான், அதிலேயே போடுறான். ஜஸ்ட் டைம் பாஸ், நேரத்தை நாசமாக்குறதுக்கு அவன் கொண்டு வந்தது இந்தியால இருந்து, அங்கங்க ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து, யூரோப்ல இருந்து வந்த ஷைத்தான் இதெல்லாம். அவனுக்கு வாழ்க்கையை இவண்ட வாழ்க்கையா மாத்துறார். திடீர்னு தாடி முகத்துல கேட்டா தலைவர் தாடி வச்சிருக்காராம். அவர் அடுத்த படத்தில் எடுத்தா இவரும் எடுத்துருவார். எங்கட தலைவர் யார்? எங்கட தலைவர் யார்? இந்த வாலிப சமுதாயம் யாரை பின்பற்றணும்? யாருக்கு பின்னால போகணும்? இஸ்லாத்தில் எதை விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நடப்பதற்கு சொல்லி தரவில்லையா உனக்கு? துப்புவதற்கு சொல்லி தரவில்லையா? பார்ப்பதற்கு சொல்லி தரவில்லையா? சிரிப்பதற்கு சொல்லி தரவில்லையா? முடிவெட்ட சொல்லி தரவில்லையா? சினிமாக்காரனையும் கிரிக்கெட்டர்ஸையும் பார்த்தா நாங்க முடிவெட்டணும், நாங்க முடி வளர்க்கணும். சகோதரர்களே, எங்க போகுது? ஏன் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசையும் கிடையாது. கொண்டாங்க முதலாவது பள்ளிவாசலுக்கு, முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுங்க, முதலாவது அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. கெட்ட கூட்டாளிமார விட்டு பிரிங்க, உலமாக்களோட கூட்டாளிமாரா மாத்துங்க. மார்க்கத்தை தெரிஞ்சவங்களோட கூட்டாளியாக்குங்க உங்களோட பிள்ளைகளை. மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்கள் சுஹபத்தில் வைங்க, அந்த பிள்ளையும் நல்லவராக மாறுவார். செஞ்சு பாருங்க, 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், இல்லா மாஷா அல்லாஹ். எல்லா பிள்ளைகளும் நாங்க மௌத்தாகினா எங்களுக்கு கபர்ல துவா செய்வாங்களா? நாங்க நாளைக்கு மௌத்துண்டா இன்றைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சு உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா? கேட்டு பாருங்க, உங்களை நீங்களே கேளுங்க. என்ன இருந்தும் வேலை இல்லை சகோதரர்களே. நீங்கள் பெத்து வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் போதும். இந்த ஸ்மார்ட் போன் மாத்திரம் தீனை ஹயாத்தாக்கிய வாலிபன் இந்த போனை ஹயாத்தாக்குற காலம், அந்த போன் ஒன்று போதும் அவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் செய்யறதுக்கு, எல்லா பாவமும் செய்யறதுக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்னைக்கு அல்லாஹுடைய உதவி இறக்குற மக்கள் இல்லை. இன்னைக்கு அல்லாஹ்வோட உதவி இறக்குற மக்கள் குறைஞ்சிட்டாங்க. யாராவது மார்க்கத்தை எடுத்து நடந்தாலும், மார்க்கத்தை பேசினாலும், இன்னைக்கு மிம்பர்களும் நவீனமாக மாறி, மிம்பர்லையும் நவீனம் பேசணுமா, மிம்பர்லையும் அந்த டெக்னாலஜி பேசணுமா? இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடம். இது குர்ஆன்ல சொல்லி தரப்படாத டெக்னாலஜியா, ஹதீஸ்ல சொல்லி தரப்படாத விஷயமா? இது நவீனம் பேசுற இடம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயத்தை உண்டாக்குற இடம். இது இந்த மிம்பர்ல ஏறினாத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணெல்லாம் சிவப்பாக மாறும். முஸ்லிம்ல வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதினால் வஜிலத் மின்கள் குலூப், கல்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்க ஆரம்பிக்கும். ஏன்? அந்த குத்பால டெக்னாலஜியும் அல்ல, சயின்ஸும் அல்ல. அதுல முழுக்க முழுக்க கபர், அதுல முழுக்க முழுக்க நரகம், அதுல முழுக்க முழுக்க சொர்க்கம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள், அவருடைய பயானை கேட்டு அலாமல் யாரும் போக மாட்டார்கள். அந்த பயானை கேட்டு சஃபையில மௌத்தாகினவங்களும் இருக்காங்களாம் பயந்து. ஹுத்துபாவை கேட்டு மௌத்தா போறா எப்படி ஹுத்துபா?
அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறைந்திருந்து கேட்டுட்டு சொல்லுவாங்களாம், அஷ்பஹுன் நாசி கலாமன் பி கலாமில் அம்பியா. இந்த ஹசனுல் பஸரியுடைய பயான கேட்டா நபிமார் பயான் பண்ற மாதிரி இல்லையா இருக்குது? ஏன்? இந்த சமூகத்தை அல்லாஹோடு தொடர்பாக்குறது தான் உலமாக்களுடைய மிம்பர்களுடைய நோக்கம், வேறொன்றுமல்ல. வெளியா போனாலே உலகம்தானே. கொஞ்சம் கொடுக்கிறதே இந்த நேரம் மட்டும்தான். கொஞ்சம் கொடுக்கிறது முழு சமுதாயமும், அதுவும் ஒரு கூட்டம் கடைசியில மிம்பர்ல இருந்து இறங்கும் போதுதான். அரபு கொத்துபாக்கு தான் சிலாக்கள். யாரெல்லாம் தீனோட குர்ஆனோட தொழுகையோட இருக்கிறீங்களோ நீங்க மட்டும்தான் முன்சாஃப்லையும் பள்ளிக்குள் நேரத்தோடையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாருக்கு தொழுகை இல்லையோ, யாரு வட்டியோட தொடர்போ, யார் அராமோட தொடர்போ, யாருக்கு அல்லாட பயம் இல்லையோ, இவங்கெல்லாம் வாரது எப்போ குத்துபாக்கு? ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் வரவே வராது. இவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்றது யார்? உலக பூகம்பத்தை பத்தி இவ்வளோ பயம். அல்லாஹ் குர்ஆன்ல earthquake பூகம்பம் என்பதாக ஒரு சூறாவே இறக்கி வைத்திருக்கிறான், தெரியுமா? படித்தால் தானே சகோதரர்களே தெரியும். இதுக்கு தான் சொல்றோம், குர்ஆனை படிங்க, தஃப்சீர படிங்க, குர்ஆனை விளங்குங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மக்களாக மாறுவீங்க. earthquake என்பதாக ஒரு சூரா. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. அந்த earthquake அல்லாஹ் பேசும் பூகம்பம், அல்லாஹ் பேசும் பூமி அதிர்ச்சி. சகோதரர்களே, கொழும்பு மாத்திரமல்ல நடுங்கும், ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல நடுங்குவது, தாய்லாந்து மாத்திரமல்ல நடுங்குவது. அல்லாஹ் சொல்றான், குலுக்குவேன் இந்த பூமியை ஒரு குலுக்கு. நாங்கள் கண்ணால கண்ட வீடியோல பார்த்த பூகம்பம் எல்லாம் எப்படி ஆடினா பூமிக்கு மேல உள்ளதெல்லாம் இடிஞ்சி இடிஞ்சி கீழே போகும். அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு பூகம்பத்தை வைத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், ரொம்ப தூரத்தில் இல்ல. அந்த பூகம்பத்தை நான் உருவாக்கினால் ஆட்டுவேன் இந்த முழு உலகத்தையும். பூமிக்கு உள்ள எல்லாம் வெளியே வருமா? இந்த குர்ஆன் பூமியில உள்ள மையத்துகள் இன்றைக்கு எங்கட மையவாடிகள்ல, மாளிகாவத்தையில, ஜாவத்தையில, தெஹிவலையில உள்ள அவ்வளோ ஜனாசாக்களையும் அப்படியே தூக்கி வீசுமா பூமி வெளியே. தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், புதையல் எல்லாம் வெளியே. மனுஷன் கேட்பானாம், வகாலல் இன்சானு மாலஹா. இந்த பூமிக்கு என்ன நடந்தது? இந்த பூமிக்கு என்ன நடந்தது? மனுஷன் கேட்பானாம். அல்லாஹ் சொல்றான், யௌமைதின், அந்த நாள், அந்த பூகம்பம் நடக்கும் நாள், துஹத்திசு அக்பாரஹா. இந்த உலகத்துக்கு மேல நீங்க என்னென்ன அமல் செய்தீர்களோ எல்லாவற்றையும் பூமி அல்லாஹ்விடம் பேச ஆரம்பிக்குமா? கப்பேலுமா? இந்த வெள்ளிக்கிழமை இங்கே நடந்த ஹுத்பாவையும் அல்லாஹ் பேசும். ஜும்மா முடிந்து நாம போய் சோத்துல கை வைத்தால் அதுவும் அங்க ரெக்கார்ட் ஆகும். நைட்டில் போய் ஃபோன் எடுத்து என்னென்ன எல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எந்த பூமியில எந்த ஊர்ல நல்லமல்கள் செய்தீர்களோ அதுவும் அங்கே பேசப்படும். எந்த பூமியில அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை நாம் செய்தோமோ அதுவும் அங்கே பேசப்படும். உலகம் மகா பூகம்பம் அது, யாரும் தப்பேலாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசியில், கல்லா, ஏ முஸ்லிம்களே, ஏ மனிதர்களே, ஏ சமுதாயமே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த பூகம்பம். இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா. வார்த்தையை பாருங்க, துக்கத்தில் அருது தக்கன் தக்கா. அப்படி அல்லாஹ் ஆட்டுவான் அந்த பூமி. அப்படி ஆட்டி முடிஞ்சதோட எல்லாரும் வெளியே வந்ததோட மனிதர்கள் எல்லாம் எலும்பினத்தோட இங்க பிராண்டடா வாழ்ந்தாக்கள், பிராண்டட் இல்லாம வாழ்ந்தாக்கள், பணக்காரனா வாழ்ந்தாக்கள், பணம் இல்லாம வாழ்ந்தாக்கள், உலமாக்களாக முஃப்திகளாக மிம்பர்ல நின்றவங்க எல்லாரும் சரிசமமா தான் நிக்கணும். அங்க ஒரு விளையாட்டும் அங்க செல்லாது. ஒன்றையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ரெண்டு கூட்டம் தான் அல்லாஹ் சொல்றான். ஒன்று நல்லவன், ரெண்டாவது கெட்டவன். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல.
ஒன்று நல்லவர், இரண்டாவது கெட்டவர். இப்படி மட்டும்தான் நான் பிரிப்பேன். அந்த earthquake நடந்தா அல்லாஹ் சொல்றான், வஜா ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. திருமிதியில வருது, நாங்க 140 சஃபாக நிற்போமா. முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் 140 சஃபா நிப்பாட்டுவான். அங்கால மலக்குமார சஃப் வருமா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கற்பனையா? இதெல்லாம் பொய்யா? புகாரியும் இல்ல, முஸ்லீம் அல்ல, இதெல்லாம் குர்ஆன். குர்ஆன்ல இருந்து நான் பேசுறேன். சகோதரர்களே, மலக்குமாருடைய சஃப் எண்ணி முடிக்க ஏலா. எண்ணி முடிக்க ஏலா. அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நிப்பாராம் சஃப்ல. எப்படி நிக்கிற? நாங்க தொழுகைக்கு நிக்கிற மாதிரி சஃப். எல்லாரும் நின்றா சகோதரர்களே, எல்லாருடைய வண்டவாளமும் தண்டவாளம் ஏறக்கூடிய நாள், கியாமத்துடைய நாளைக்கு அல்லாஹ் ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன தெரியுமா? யௌம துப்லஸ் ஸராயிர். இரகசியம் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் நாள். எல்லாம் வெளியே வரும். நான் எவ்வளோ வேஷம் போட்டும் இங்க வேலை இல்லை, எவ்வளோ ஏமாத்தியும் வேலை இல்லை. அல்லாஹ் அவ்வளோத்தையும் வெளியே கொண்டருவான். அவ்வளோத்தையும் அல்லாஹ் வெளியே கொண்டருவான். இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஜபானியாக்கள் நரக காவலாளிகளுக்கு கட்டளை போடுவானாம். ஏ நரக காவலாளிகளே, வஜிய யௌமைரின் பிஜஹன்னம். நரகத்தை கொஞ்சம் கொண்டாங்க. நரகவாதி வெஸ்ட்டுக்கு நரகத்துக்கு போறல்ல, நரகத்தை கொண்டு வந்து அவருக்கு காட்டுற மஹ்ஷர்ல எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய மலக்குமார்கள், ஜபானியாக்கள், நரக காவலாளிகள் 70,000 கடிவாளங்களால் நரகத்தை கட்டுவார்களாம். நாங்க மாட்ட ஆட்ட கட்டுற மாதிரி 70,000, 7 ஃப்ளோர் நரகம். சும்மா இல்ல, 7 தட்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறார். 7 தட்டு நரகத்தையும் 70,000 கடிவாளங்களால் கட்டப்படும். ஒரு கடிவாளத்தை, ஒரு கவுத்த 70,000 மலக்கு பிடிச்சிருப்பாங்களாம். இழுத்து கொண்டு மஹ்ஷர் மைதானத்துக்கு கொண்டு வரும் பொழுதே அல்லாஹ் சொல்றான், நரகம் போடுமாம் சத்தம், பயங்கரமான சத்தம். நெருப்பெல்லாம் வெடிச்சு வெடிச்சு பறக்குமாம். ஒட்டகங்களை போல நெருப்பு ஒசருமாம். மஞ்சள் நிறத்தில், கருப்பு நிறத்தில் நெருப்பெல்லாம் துண்டு துண்டா வெடிக்குமா. எல்லாரும் பார்க்கணும். நல்லவரும் பார்ப்பான், கெட்டவரும் பார்ப்பான். அந்த நேரத்தில் தான் உலகத்தில் எவ்வளோ பயான் பண்ணியும் விளங்காதவர்கள், வட்டி எடுக்காதே, தொழுகையை விடாதே, ஹராத்தை செய்யாதே, மியூசிக்கை கேட்காதே, இது உண்மையான வாழ்க்கை அல்ல, பின்னால உள்ளதுதான் உண்மையான வாழ்க்கை, எவ்வளோ கத்தியும் கத்தியும் இவர்கள் எல்லாம் மடையர்கள் என்று பார்த்து சிரித்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், யௌமைதி யததக்கருல் இன்சான். உலக வாழ்க்கையை நாசமாக்கியவனுக்கு நரகத்தை கண்ணால் கண்டதற்கு பின்னால் தான் ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான், நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் என்ன பார்த்து கேட்டுக்கொள்றேன், நீங்க உங்களை பார்த்து கேளுங்க. அல்லாஹ்வை ஏமாத்தி உலகத்துல வாழ்றோமா, அல்லது எங்களை நாங்களே ஏமாத்துறோமா? நரகத்தை பார்த்த உடன், ஓஹோ இதுதான் அந்த நரகமா, நாசமாக்கிட்டோமே வாழ்க்கையை, நாசமாக்கிட்டோமே வாழ்க்கையை. இப்ப புத்தி வருகிறான். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, தூக்கி அவனை நரகத்தில் போடுங்கள். சகோதரர்களே, புத்தி வரணும். நீங்க தௌபா செய்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மான். எங்களை தண்டிக்க வேண்டிய எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் நம்மை சொர்க்கவாதியாக விரும்புகிறான். அல்லாஹ் நம்மளை மன்னிக்க விரும்புகிறான். அல்லாஹ் நம்மளோட இரக்கம் வைத்திருக்கிறான். இந்த நிமிடம் தௌபா செய்வோம். இந்த நிமிடம் அல்லாஹ்வுக்காக ஒதுங்குவோம், மார்க்கத்துக்காக ஒதுங்குவோம், குர்ஆனை படிப்போம், மார்க்கத்தை படிப்போம், மார்க்கத்தை படித்தவர்களை, நல்லவர்களை உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் இந்த குற்றங்களை மன்னிப்பாயாக. அறியாத மக்கள் யா அல்லாஹ், தெரியாத மக்கள் யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக.
இந்த ஊரை பாதுகாப்பாயாக, ஊர் மக்களை பாதுகாப்பாயாக, மஹல்லா வாசிகளை பாதுகாப்பாயாக, ஆண்களை, பெண்களை, நிர்வாகத்தை, இமாம்களை, முஅத்தின்களை எல்லாரையும் கபூல் செய்வாயாக. இதை ஏற்பாடு செய்தவர்களை கபூல் செய்வாயாக. முழு உம்மத்தை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ், இனிமேல் செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். உனக்காக வாழ்வோம் யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை மதிப்போம் யா அல்லாஹ், உலகத்தில் தீனுக்காக வாழ்வோம் யா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய கடைசி முடிவை யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரவுலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.